வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விடுமுறை தினத்தையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குவிந்த பக்தர்கள். சுமார் 4 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். சுமார் 100 அடி வரை உள்வாங்கிய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கடல். ஆபத்தை உணராமல் பாசி படர்ந்த பாறைகளின் மேல் நின்று செல்ஃபி எடுத்த பொதுமக்கள். வைகாசி மாத பௌர்ணமி 2ஆம் நாளில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். சுமார் 5 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். திருவண்ணாமலையில் விடிய விடிய கிரிவலம் சென்றுவிட்டு ஊருக்கு செல்வதற்காக ரயில் நிலையத்தில் அலைமோதிய பக்தர்கள். தங்கள் ஊர்களுக்கு செல்லும் ரயில்களில் ஒருவருக்கொருவர் முண்டியடித்துக் கொண்டு ஏறியதால் பரபரப்பு. கோவை மாவட்டம் ஆர்எஸ்புரம் பகுதியில் பல மாதங்களுக்கு பிறகு நடைபெற்ற ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. ஏராளமான இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் பங்கேற்று முதலமைச்சர் விஜய் பாடலுக்கு நடனமாடி உற்சாகம். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக கேஆர்பி அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. 3 மாவட்ட தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கோடை விடுமுறை மற்றும் வார விடுமுறையை ஒட்டி கன்னியாகுமரியில் குவிந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள். அதிகாலை முதலே கடற்கரை திடலில் காத்திருந்து சூரிய உதயத்தை கண்டு ரசித்தனர். மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கும் திட்டம் குறித்த அறிவிப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியிடப்படும். ஆர்பிஐ அறிவுறுத்தல்படியே விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதாகவும் நிதியமைச்சர் மரிய வில்சன் திட்டவட்டார். ரிவைஸ்ட் பட்ஜெட்டில் உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும், கவலைப்படாதீங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு 2024 ஆர்பிஐ ஒரு ரூல் சொல்லியிருக்கிறாங்க. 45 நாளுக்குள்ளே நம்ம வேவரை வேவ் பண்ணி ஆகணும். ஒன்லி 45 days தான் எங்களுக்கு டைம் பீரியடே கொடுத்துருக்குறாங்க. அதோ அக்கௌண்ட் அதை பேஸ் பண்ணி தான் இந்த டிசிஷன் எடுத்திருக்கோம். மற்றபடி எங்களுக்கு ஃபுல் வேவர் இது லாஸ்ட் இயர் பண்ணது கம்பேரிட்டிவ் பண்ணுற மாதிரி எங்களுக்கு அது மாதிரி சுச்சுவேஷன் தான் நிகழல. நாளை திருச்சி கிழக்கு தொகுதி வாக்காளர்களை நேரில் சென்று சந்தித்து நன்றி தெரிவிக்கிறார் முதலமைச்சர் விஜய். புனித வளனார் கல்லூரி வளாகத்தில் நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு. ஜூன் 1ஆம் தேதி முதல் அக்டோபர் 30ஆம் தேதி வரை பருத்தி மீதான அனைத்து சுங்க வரிகளும் ரத்து. முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதிய நிலையில் பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்து மத்திய அரசு நடவடிக்கை. தென் மாவட்டங்களில் சட்டவிரோத குவாரிகள், மணல் கொள்ளையால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுகிறது. இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கும் யாரையும் தமிழக முதல்வர் மன்னிக்க மாட்டார் என அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் பேட்டி. விதிமுறைகள் மீறப்பட்டிருக்குன்னா அதெல்லாம் அனைத்து மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். யார் யார் விதிமுறைகளை மீறி இருந்தாலும் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். எந்த இடத்துல தயவுதாட்சியே இருக்காது. வர காலங்கள்லேயும் அப்படிதான் இருக்கும். எந்த விதத்திலும் இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கும் யாரையும் தமிழக முதல்வர் மன்னிக்க மாட்டார். யாரும் விதிமுறைகளை மீறி இருந்தால் கடுமையான நடவடிக்கை கண்டிப்பாங்க. பல துறைகளில் பணியாற்றும் திமுக ஆதரவாளர்கள் வேண்டுமென்றே தாவேக ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருவதாக அமைச்சர் அருண்ராஜ் குற்றச்சாட்டு. விரைவில் இதற்கான நல்ல முடிவு எடுக்கப்படும் என்றும் திட்டவட்டம். திருவள்ளுவருக்கு காவி பூசுவதும் அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேட முயல்வதும் எவ்வகையிலும் ஏற்புடையது அல்ல.
உலக பொதுமறை தந்த வள்ளுவரை களங்கப்படுத்தாதீர்கள் என அமைச்சர் அருண்ராஜ் காட்டு. எப்போதுமே மியூட்ல இருக்கவர் முதலமைச்சரா இருக்கிறாருங்க. தைரியத்துல ஆளுநர் மாளிகையில திருவள்ளுவருக்கு மறுபடியும் காவி பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. திருவள்ளுவரை அவமதிக்கும் பாசிஸ்டுகளுக்கும் அதை அனுமதிக்கும் சோஃபா மாடல் அரசுக்கும் கடும் கண்டனம் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பதிவு. திருவள்ளுவருக்கு காவி உடையை அணிவித்து கிள்ளுக்கிரையாக தமிழ்நாட்டை நினைத்து விட்டார்கள் ஆளுநர் என வைகோ கேள்வி. தமிழக ஆளுநர் அர்லேக்கர் செய்தது மன்னிக்க முடியாத அயோக்கியதனம் எனவும் கடும் தாக்கு. திருவள்ளுவர் சிலைக்கு காவி உடையை அணிவித்த அர்லேக்கர் செய்தது படு அயோக்கியத்தனம். என்ன திமிரும் அகம்பாவம் இருந்தா தமிழ்நாட்டில் வந்து ஆளுநர் மாளிகையில் உட்கார்ந்துக்கிட்டு திருவள்ளுவர் சிலைக்கு அந்த மாதிரி காவி உடை அணிவிக்கிறதுனா கிள்ளுக்கரே தமிழ்நாட்டில் நினைச்சிட்டா இருந்தாள் ஆளுநர். எதிர்காலம் நம்பிக்கை அளிக்கிறது. எதிர்க்கட்சி என்றாலும் எனர்ஜி கூடுகிறது. இதுதான் திமுக. வாழ்க தமிழ், வெல்க திராவிடம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடந்த திமுகவின் ஜென்செட் இளைஞர்கள் கூட்டம் குறித்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. விஜய் ஆட்சி அமைக்க ஆதரவு அளிக்க விடாமல் திமுக தடுத்ததாக IUML தலைவர் காதர் மொய்தீன் பரபரப்பு குற்றச்சாட்டு. ஜூன் 20ஆம் தேதி பொதுக்குழு கூட்டத்தில் திமுக கூட்டணியில் தொடரலாமா வேண்டாமா என்று முடிவு எனவும் அறிவிப்பு. காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை பதவிக்கான இடைத்தேர்தலுக்கு நாளை முதல் வேட்புமனு தாக்கல் தொடக்கம். ஜூன் 9ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனை. ஜூன் 11ஆம் தேதி வேட்புமனுவை திரும்ப பெற கடைசி நாள் என அறிவிப்பு. ஆளுநரின் முதன்மை செயலாளர் கிர்லோஷ்குமார் வீட்டு வசதி துறையின் முதன்மை செயலாளராக பணியிட மாற்றம். சென்னை, திருவள்ளுவர் உள்ளிட்ட 5 மாவட்ட ஆட்சியர்களையும் பணிமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் பாதுகாப்பு பகுப்பாய்வு அறிக்கையை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வெளியிட தேவையில்லை. டெல்லி உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. முறைகேடு புகாரில் சிக்கிய தமிழ்நாடு அரசின் குற்ற வழக்கு தொடர்புத்துறை இயக்குநர் கிருஷ்ணராஜா பணி நீக்கம். சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் நடத்திய ஆய்வில் முறைகேடு தெரியவந்ததால் பணி நீக்க நடவடிக்கை. சென்னை செங்கல்பட்டு வழித்தடத்தில் இயங்கும் புறநகர் ரயில்களுக்கான புதிய அட்டவணை வெளியீடு. நாளை முதல் புதிய அட்டவணைப்படி ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிப்பு. மதுரை திருமங்கலம் பகுதியில் 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார். 4 சிறார்களிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை. திருவனந்தபுரம் வடக்கு போத்தனூர் இடையே தென்காசி வழியாக சிறப்பு ரயில்கள் இயக்கம். கோடை காலத்தை முன்னிட்டு பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் தெற்கு ரயில்வே அறிவிப்பு. டெல்லியில் பிரதமர் மோடியை நாளை சந்திக்கிறார் மியான்மர் அதிபர் யூ மின். இருதரப்பு வரலாற்று கலாச்சார உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல். கணினி முறையில் நடத்தப்படும் இளநிலை பொது பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வான கியூட் தேர்வில் தொழில்நுட்ப கோளாறு. பயோமெட்ரிக் பதிவு செய்தும் தேர்வை முழுமையாக எழுத முடியாமல் போனவர்களுக்கு மீண்டும் தேர்வு எழுத வாய்ப்பு வழங்கப்படும் என தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு.
ஒரு தேர்வை கூட சரியாக நடத்த முடியாமல் கல்வி முறையை பிரதமர் மோடி சீரழித்து விட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. கியூட் நுழைவுத் தேர்வில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப கோளாறு தாமதத்தை சுட்டிக்காட்டி ராகுல் காந்தி பதிவு. புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் பிரெஞ்சு, ஜெர்மன், ஸ்பானிஷ் மொழிகளை எந்த பள்ளியின் மீதும் திணிக்கவில்லை. மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திட்டவட்டம். மேற்கு வங்க மாநிலத்தில் முன்னாள் முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் உறவினரும் எம்பியுமான அபிஷேக் பானர்ஜி மீது தாக்குதல். 24 பர்கடாஸ் மாவட்டத்தில் கற்கள் மற்றும் முட்டைகளை வீசி தாக்குதல் நடத்தப்பட்டதால் பரபரப்பு. அபிஷேக் பானர்ஜி மீது பாஜக திட்டமிட்டு தாக்குதல் நடத்தியிருப்பதாக திரிணாமுல் காங்கிரஸ் குற்றச்சாட்டு. சிகிச்சை அளிக்க கூடாது என மருத்துவமனைகளுக்கும் அழுத்தம் கொடுத்ததாக மம்தா பானர்ஜி பரபரப்பு புகார். ஜூன் 3ஆம் தேதி கர்நாடகாவின் புதிய முதலமைச்சராக பதவியேற்கிறார் டி.கே. சிவகுமார். முதலமைச்சர் பதவியிலிருந்து சித்தராமையா விலகிய நிலையில் டி.கே. சிவகுமார் பதவியேற்கிறார். காகித ரூபாய் நோட்டுகளுக்கு பதிலாக பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை அறிமுகப்படுத்த ஆர்பிஐ ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல். அச்சிடும் செலவை குறைக்கவும் நோட்டுகளின் ஆயுளை அதிகரிக்கவும் நோக்கில் முதற்கட்டமாக 10, 20 ரூபாய் நோட்டுகளில் இதை சோதனை முறையில் செயல்படுத்தப்பட உள்ளதாக தகவல். இந்தியாவின் பிரம்மோஸ் ஏவுகணைகளை வியட்நாமுக்கு விற்பனை செய்வதற்கான ஒப்பந்தம் அந்நாட்டுடன் கையெழுத்தானதாக பாதுகாப்பு அமைச்சகம் அறிவிப்பு. பிலிப்பைன்ஸுக்கு பிரம்மோஸ் ஏவுகணைகள் விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் இந்தோனேஷியாவுடனான பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தில் உள்ளதாகவும் தகவல். நிலவின் தென் துருவ பகுதியில் உள்ள பள்ளங்களின் மேற்பரப்பிற்கு கீழே பனிக்கட்டி இருப்பதற்கான ஆதாரங்களை கண்டறிந்தது சந்திராயன் 2 விண்கலம். நிலவின் பாறைகள், பள்ளங்களை ஆய்வு செய்யக்கூடிய அதிநவீன ரேடார் மூலம் உறுதி செய்துள்ள இந்திய விஞ்ஞானிகள். விசாகப்பட்டினத்தில் நின்று கொண்டிருந்த லாரி மீது அரசு பேருந்து மோதி பயங்கர விபத்து. பெண் உட்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சோகம். கிரீன் கார்டுக்கு விண்ணப்பிக்கும் அனைவரும் கட்டாயமாக தாய் நாட்டுக்கு திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. பெரும்பாலானோர் இங்கு இருந்தபடியே தங்களது விண்ணப்ப செயல்முறைகளை தொடர முடியும் என அமெரிக்கா விளக்கம். முதல் முறையாக லண்டனில் நடைபெறுகிறது கால்பந்து உலகின் உயரிய விருதான பாலோன் d'Or வழங்கும் நிகழ்ச்சி. 70வது ஆண்டு விழாவை முன்னிட்டு முதல் முறை இந்த விருதை பெற்ற இங்கிலாந்து கால்பந்து வீரர் ஸ்டான்லி மேத்யூஸை கௌரவிக்க முடிவு என தகவல். நடப்பு IPL கிரிக்கெட் தொடரில் அதிக விக்கெட்டுகளை எடுத்த குஜராத் அணி வீரர் ரபாடா, பெங்களூரு அணி வீரர் புவனேஸ்வர் குமார் இன்று நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் விக்கெட்டுகளை அதிகளவு எடுத்து பர்பிள் கேப்பை வெல்லப்போவது யார் என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு.